ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்னைக்கு எரர் ஸ்போர்ட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி லெவல் 3 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சால்வ் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஆர் லெவல் 4 கொஸ்டின்ஸ். அகெயின் ஒரு 20 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வீடியோ வந்து இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் வேர் த எரர் இஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. So first question பாருங்க, had the central bank implemented the digital currency framework earlier, the economic disruption caused by the sudden liquidity crunch would be completely avoided by the commercial banking sector அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நமக்கு எரர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா. இங்கே பாருங்க, had the central bank implemented the digital currency framework earlier, which means முன்னாடியே இவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா இப்போ வந்து இது நடந்திருக்காது, அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க அதை கொண்டும் வரல, அவாய்டும் பண்ண முடியல, எக்கனாமிக் டிஸ்ட்ரப்ஷன் நடந்துருச்சு. அப்போ முன்னாடியே அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ இட்ஸ் இமேஜினரி சிச்சுவேஷன் இன் த பாஸ்ட். அப்போ நான் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், தேர்டு கண்டிஷனல் கிளாஸ் நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும் கரெக்டா. அப்போ தேர்டு கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கிறப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வந்திருக்கணும், would have plus v3 வந்திருக்கணும் கரெக்டா. would have plus v3. அப்போ எனக்கு பார்ட் சில எரர் இருக்கு சரிங்களா. ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின், seldom we have witnessed. ஸோ அகெயின் இது நம்ம ரொம்ப காமனாக பார்த்தது என்னன்னா வேர்ட்ஸ் லைக் நெவர் சரிங்களா, நெவர், ரேர்லி, seldom, hardly, barely, scarcely சரிங்களா. இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சுன்னா என்னோட இன்வர்ஷன் ரூல் நான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த வார்த்தை வந்திருக்குது இல்லையா, ஸோ இதை ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு ஆக்சிலரி வெர்பு, அதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கணும், அடுத்துதான் வெர்ப். ஸோ இங்கே என்ன வந்திருக்கணும்னா ஹாவ் வி வந்திருக்கணும் சரிங்களா. ஸோ பார்ட் ஏல எனக்கு எரர் இருக்கு. ஸோ அடுத்து தேர்டு கொஸ்டின், the newly appointed CEO intends not only. அப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா எனக்கு என்ன வரணும், நாட் ஒன்லி வந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு பட் ஆல்சோ வரணும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அதை எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, நாட் ஒன்லி பக்கத்தில் என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ரேஸ் இருக்கோ அதே தான் எனக்கு பட் ஆல்சோ பக்கத்துலையும் இருக்கணும் சரிங்களா. the newly appointed CEO intends not only டு ரீஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நாட் ஒன்லி பக்கத்தில் எனக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கு, பட் ஆல்சோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வெர்ப் இருக்கு. அப்போ கண்டிப்பான முறையில் பார்ட் சியில் தான் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா தப்பு இருக்கு சரிங்களா. ஸோ பார்ட் சியில் எனக்கு எரர் இருக்கு, புரிஞ்சுச்சா. நம்ம இதை எப்படி மாற்றிக்கலாம்னா, த அண்டர் பெர்ஃபார்மிங் ரீட்டைல் டிவிஷன் பட் ஆல்சோ டு அக்ரெசிவ்லி எக்ஸ்பேண்ட், இந்த வெர்பே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துடலாம் சரிங்களா. the chief financial officer along with his, so obviously along with அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த along withக்கு ஃபர்ஸ்ட் நவுன் தான் என்னோட மெயின் சப்ஜெக்டாக நான் எடுத்துப்பேன். அப்போ that chief financial officer is என்னது எனக்கு சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ எனக்கு வெர்பும் என்னவா வரணும் அப்படின்னா சிங்குலராக வந்திருக்கணும், புரிஞ்சுச்சா. the advisory committee recommended that the stressed assets are transferred to the National Asset Reconstruction Company to clean up bank balance sheets before the end of the financial year அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எரர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தி அட்வைசரி கமிட்டி ரெக்கமெண்டட். ஸோ இந்த மாதிரியான வெர்ப்ஸ் லைக் ரெக்கமெண்ட், ஓகேவா, சஜஸ்ட், டிமாண்ட், இன்சிஸ்ட், ஆர்டர், ப்ரொப்போஸ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான வெர்பெல்லாம் வருதுன்னா வி ஷுட் யூஸ் சப்ஜெக்டிவ் மூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சப்ஜெக்டிவ் மூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரெக்கமெண்டட் தேட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு சப்ஜெக்ட் வரணும், தட் இஸ் ஸ்ட்ரெஸ்ட் அசெட். அதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா பி பிளஸ் v3 வரணும். அப்போ இங்கே ஆர் கிடையாது, பி வந்திருக்கணும், புரிஞ்சுதா. அதே மாதிரி தான் சஜஸ்டட் தட், டிமாண்டட் தட், இன்சிஸ்டட் தட், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு அந்த வேர்ட்ஸு, ஓகேவா, அந்த வேர்ட்ஸு அதை ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு சப்ஜெக்ட், அதை ஃபாலோ பண்ணி எனக்கு பி பிளஸ் v3 வந்திருக்கணும். இதுதான் என்னோட ரூல், ஓகேவா. ஸோ பார்ட் பியில் வந்து எனக்கு எரர் இருக்கு. ஸோ 6th கொஸ்டின் பாருங்க, எவ்ரி கமர்ஷியல் பேங்க் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி operating within the domestic territory must submit their quarterly credit exposure reports
டு தி அபெக்ஸ் ரெகுலேட்டர் பை ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஈச் எவ்ரி. ஸோ ஈச் எவ்ரி வந்தாலே எனக்கு வரக்கூடிய வெர்ப் எனக்கு சிங்குலராக இருக்கணும், ப்ரனவுன் எனக்கு சிங்குலராக இருக்கணும். அப்போ இங்கே தயர் கிடையாது, இட்ஸ். ஓகேவா? பார்ட் சியில் எனக்கு எரர் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் இந்த ஃபார்மேட்டை வேணால் எழுதி வச்சுக்கலாம். என்னென்னா ஈச் எவ்ரி இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு நவுன் ப்ளூரலாக இருந்தால் கூட பரவா கிடையாது. சப்ஜெக்ட் வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா சிங்குலர் அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணிட்டு இந்த நவுனை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்ப் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா சிங்குலர் வெர்பாக இருக்கணும். சரிங்களா? சிங்குலர் வெர்பாக இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ப்ரனவுனும் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்குலர் ப்ரனவுனாக இருக்கணும். முக்கியமான கான்செப்ட் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் நவுனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு கொடுத்துருக்குறாங்களே அப்போ 2 விஷயம் இருக்கேன்னு சொல்லி நான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இஃப் யுவர் கொஸ்டின் கண்டெய்ன்ஸ் த வேர்ட்ஸ் லைக் ஈச் அண்ட் எவ்ரி அப்படின்னா யுவர் வெர்ப் ஷுட் பி சிங்குலர் அண்ட் யுவர் ப்ரனவுன் ஷுட் பி சிங்குலர். ஓகேவா? அடுத்து பாருங்க, காட் ஆஃப் காட் பை தி சடன் குளோபல் சப்ளை செயின் பாட்டில் நெக்ஸ் தி எக்ஸ்போர்ட் டார்கெட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. drastically lowered by the manufacturing conglomerates during the emergency board meeting. ஸோ கொஸ்டினை பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப பயம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, காட் ஆஃப் காட் பை தி சடன் குளோபல் சப்ளை செயின் பாட்டில் நெக்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா இது கண்டிப்பாக என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா இந்த கமாக்கு அப்புறம் இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டேங்க்லிங் மாடிஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைக் being a rainy day I was supposed to. ஸோ being a rainy day I was supposed to அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு ரெய்னி டேயாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எரர் வந்து போடுவோமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் I have to use dangling modifier. This is a dangling modifier based question. ஸோ அப்போ அந்த இன்ட்ரோடக்டரி ஃபேஸில் வந்து எனக்கு எப்படி இருக்கு, காட் ஆஃப் காட் பை த சப்ளை குளோபல் செயின் சடன் குளோபல் சப்ளை செயின் பாட்டில் நெக்ஸ். இதான் என்னோட இன்ட்ரோடக்டரி ஃபேஸ். சரிங்களா? ஃப்ரேஸ். அப்போ இது வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த கமாக்கு அப்புறம் எனக்கு சப்ஜெக்டை தான் அது என்ன செஞ்சிருக்கணும், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது எக்ஸ்போர்ட் டார்கெட்ஸை நான் காட் ஆஃப் கார்டுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. கம்பெனிஸ் தான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல காட் ஆஃப் கார்டாக இருக்கணும். அப்போது இங்கே என்ன கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னா காட் ஆஃப் காட் பை த சடன் global supply chain bottlenecks, the manufacturing conglomerates drastically lowered their export targets அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல மாடிஃபை பண்ணி கொடுத்துருந்துருக்கணும். ஸோ பார்ட் பியில் தான் எனக்கு எரர். என்னன்றதை தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இப்படி எனக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ காட் ஆஃப் காட் பை த சடன் குளோபல் சப்ளை செயின் பாட்டில் நெக்ஸ் யார் காட் ஆஃப் ஆனாங்க? ஸோ யார் இது பண்ணாங்கன்னா கம்பெனிஸ் தான் ஆனாங்க. அப்போ இந்த கமாக்கு அப்புறமா ஐ ஷுட் யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட். அப்போ இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மேனுஃபேக்சரிங் காங்க்ளோமெரேட்ஸ் தான் என்னோட சப்ஜெக்ட். ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இந்த கமாக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கணும். திஸ் இஸ் அ டேங்க்லிங் மாடிஃபயர். ஸோ ரூல் என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்டரி ஃபேஸில் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்ஜெக்ட் தான் வந்துருந்துருக்கணும். பிகாஸ் இட் மஸ்ட் கிளியர்லி டிஸ்கிரைப் த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதா நம்மளோட ரூல். ஓகேவா? இப்போது இந்த 7th கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, walking along the road the flowers looked beautiful. அப்போ வாக்கிங் அலாங் த ரோடு அப்படிங்கிறப்போ ஃப்ளார்ஸ் லுக் பியூட்டிஃபுல். அப்போ ஃப்ளார்ஸ் அந்த ரோட பக்கத்தில் வாக் பண்ணது. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃப்ளார்ஸ் வேர் நாட் வாக்கிங். அப்போ இங்கே என்ன வந்திருக்கலாம், வாக்கிங் அலாங் த ரோடு ஐ சா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டினை மாற்றுவோம் இல்லையா? ஸோ அதே தான் நம்ம புக்கில் கூட சால்வ் பண்ணியிருப்போம். பீயிங் ஏ ரெய்னி டே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொனவுன் கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணியிருந்திருப்போம். அதை நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டேங்க்லிங் மாடிஃபயர் கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் டேங்க்லிங் மாடிஃபயர் வருதுன்னா அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடியது வந்து எனக்கு சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு கமாக்கு அப்புறம் சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, the market research team provided several valuable informations regarding the shifting consumer behavior patterns in rural markets during the post ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. இன்ஃபர்மேஷன்ஸ் எப்பயுமே இந்த நவுன் எனக்கு ப்ளூரலாக வரவே வராது. ஈவன் தோ இட் டிஸ்கிரைப்ஸ் த ப்ளூரல் திங்க். ஓகேவா? இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கிடையாது. இட்ஸ் அ இன்ஃபர்மேஷன். இல்லை அப்படின்னா பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாவது நான் சொல்லிக்கலாம். பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். பட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டிரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அ அன்கவுண்டபிள் நவுன்.
அதில் நான் என்ன யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா எஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது, இட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ எதெல்லாம் எனக்கு அன்கவுண்டபிள் நவுன் தட் நெவர் டேக் எஸ் அலாங் வித் இட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன், சரிங்களா, இன்ஃபர்மேஷன், அட்வைஸ், ஃபர்னிச்சர், ஓகேவா, லக்கேஜ், லக்கேஜஸ் சொல்லிடக்கூடாது, லக்கேஜ், எக்யூப்மெண்ட், நாலேஜ், நாலேஜ், பிரெட், இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எஸ் ஆட் பண்ணி எழுதவே கூடாது. இட் டு நாட் டேக் எஸ். அடுத்து பாருங்க, as the fiscal deficit widens due to unbridled welfare spending, the economic situation in the developing nation is gradually becoming more worse than previously anticipated by experts அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எங்கே நமக்கு எரர் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? as a physical deficit widens, fiscal deficit அப்படிங்கிறப்போ சிங்குலர், widens அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. டியூ டு அன்பரிடட் வெல்ஃபேர் ஸ்பெண்டிங், இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் அப்படிங்கிறப்ப இங்கே இஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ மோர் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. மோர் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலாக அந்த வேர்ஸ் அப்படிங்கிறதுக்கான கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேர்டை தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம ஒஸ்ட்ன்னு சொல்லி சூப்பர்லேட்டிவ்ல எழுதும். அப்படிங்கிறப்போ இங்கே ஆல்ரெடி எனக்கு எப்படி தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஃபார்மில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேர்ஸ் தேன் அப்படிங்கிறது எனக்கு கரெக்ட் தான். மோர் வேர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் ரிடன்டன்சி. ஆடிங் மோர் வந்து எனக்கு இந்த இடத்துல ரிடன்டன்சி. ஸோ இட்ஸ் இன்கரெக்ட். ஓகேவா? இந்த இடத்துல மோர் வராது. வேர்ஸுக்கு முன்னாடி நான் என்ன போடக்கூடாது அப்படின்னா மோர் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் வேர்ஸ்ன்றதே எனக்கு பேடோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இப்போ பாருங்க, பெட்டர். ஓகேவா? எப்பயுமே நீங்க மோர் பெட்டர்னு எழுதவே கூடாது. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தான். அப்புறம் மோர் வேர்ஸ்ன்னு சொல்லி எழுதக்கூடாது. மோர் சுப்பீரியர், மோர் யூனிக், இதெல்லாம் நம்ம எழுதவே கூடாது. சரிங்களா? நெவர் யூஸ் தட். ஸோ அடுத்து பார்த்தோம்னா 10th question, the job description specifies that the ideal candidate must possess strong analytical skills, extensive coding experience and be fluent in multiple languages. ஸோ இந்த 10th question வந்து உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டினாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஹோம்ஒர்க் கொஸ்டினாக எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ஸில் இந்த 10 கொஸ்டின்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த செட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த கிளாஸில் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் 10th question இஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். பார்க்குற ஒவ்வொருத்தங்களுமே ஈவன் தோ இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு சிம்பிளாக இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரை டு கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ தட் உங்களுக்கும் எப்படி இருக்கும், இத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், இத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கும் இருக்கும். உங்களுக்குமே உங்களோட காம்படிட்டர்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் எப்படி ஆன்சர் கெஸ் பண்ணுறீங்க, அடுத்தவங்க எப்படி பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு காம்படிஷன் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் 10th question இஸ் ஹோம்ஒர்க் கொஸ்டின். நம்ம பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே இந்த இடத்துல முக்கியமான ரூல்ஸ் தான், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குற விஷயங்கள் தான். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.